ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா MS எக்ஸல் நியூ ஃபைல் எவ்வாறு கிரியேட் செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு தமிழில் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக நான் வந்து பிளாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பிளாகோட நேம் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, MS எக்ஸலை தமிழில் கற்க அப்படின்னு சொல்லி போட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். DPABன்றது என்னோட பிராண்ட் நேம், என்னோட யூடியூப் சேனல் நேமும் DPAB தான். இப்போது இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக ஒரு எக்ஸல் ஃபைலில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த பிளாக் பேஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாக் பேஜுக்கு வந்து லிங்க் வந்து இதுதான். இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த மாதிரி இதில் கீழே போட்டிருக்கு. ஸ்டெப் 1 to ஸ்டெப் 7 போட்டிருக்கேன். அந்த ஸ்டெப் 1 to ஸ்டெப் 7 என்ன அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 அப்படின்னா ஓப்பன் அண்ட் எக்ஸல் அப்ளிகேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு ஓப்பன் நியூ அண்ட் பிளாங்க் ஒர்க் புக் ஆர் கிரியேட் ஃபைல் யூசிங் அவைலபிள் டெம்ப்ளேட்ஸ். அடுத்து ஸ்டெப் 3 டைப் ரெக்வயர்ட் டேட்டா. ஸ்டெப் 4 சேவ் தி ஃபைல். ஸ்டெப் 5 க்ளோஸ் தி ஃபைல் அண்ட் நாட் அப்ளிகேஷன். இது என்னன்னா எக்ஸல் ஃபைலை மட்டும் க்ளோஸ் பண்ணணும், அப்ளிகேஷனை டோட்டலாக க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணலாம், இல்லை வெறும் ஃபைலை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெப் நம்பர் 5 கொடுத்துருக்கு. என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 6 க்ளோஸ் தி எக்ஸல் அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலில் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணாமல் அப்படிங்கிறத ஸ்டெப் நம்பர் 5 கொடுத்துருக்கு. ஸ்டெப் நம்பர் 6 அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை எக்ஸல் அப்ளிகேஷனே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் க்ளோஸ் பண்ணலாம். அதையும் எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் அந்த எக்ஸல் ஃபைல் கிரியேட் பண்ணி டேட்டா டைப் பண்ணி அப்புறமா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணீங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் பண்ணுறது, அந்த க்ளோஸ் பண்ண ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது 7th ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்க்கலாமா உள்ளே போயிட்டு. ஸோ இது மாதிரி வந்து உங்களோட டெஸ்க்டாப் இது மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் பட்டனில் போயிட்டு நீங்கள் கீழே போயிட்டு எக்ஸல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஓகே, EXCEL அப்படின்னு சொல்லி போட்டால் இந்த மாதிரி எக்ஸல் அப்ளிகேஷன் ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகும். என்னோடது எக்ஸல் அப்ளிகேஷன் 2021 வெர்ஷன். ஸோ இதில் போயிட்டு இந்த பிளாங்க் ஒர்க் புக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ரெடி வந்து நிறைய டெம்ப்ளேட்டு எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அவங்களே கொடுத்துருக்காங்க. டேக் 2 சொல்லி கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து கெட் ஸ்டார்டட் வித் ஃபார்முலான்னு இருக்குது. பவர் கொரி ட்விட்டர்னு சொல்லி தனியாக இருக்குது. இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் தான் தனியாக இருக்குது. இதெல்லாம் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷன் சார்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மோர் டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. வெல்கம் டு எக்ஸல், டேக் 2லாம் இதில் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. பியாண்ட் பை சார்ட்ஸ் ட்விட்டர்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது என்னென்னா பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்றத கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்றத கிரியேட் பண்ணும்போது வந்து இப்போ நமக்கு எக்ஸல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. எக்ஸலோட டிஃபால்ட் ஃபைல் நேம் புக் 1ன்னு சொல்லி இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு டேட்டா கிரியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த செல் வந்து இது காலம் A, காலம் B, காலம் C இருக்கு இல்லையா, காலம் D எடுத்துக்கலாம். அது மாதிரி அதில் வந்து ரோ நம்பர் 1, ரோ நம்பர் 2, ரோ நம்பர் 3, ரோ நம்பர் 4, ரோ நம்பர் 5 இருக்கு. ஸோ இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன், இதை எல்லோ கலர் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் கலர் ஆன், செல் ரெஃபரன்ஸ் D5. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம் நேமை ஃபஸ்ட்டு சொல்லணும், அப்புறம் எந்த ரோல் இருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஸோ D5ல வந்து எல்லோ கலர் ஃபில் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த D5ன்றது இந்த நேம் பாக்ஸில் போய் பார்த்தா தெரியும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா டூல் டிப் நேம் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று அப்பியர் ஆகுது. ஓகே, அடுத்தது ஃபார்முலா பாரில் போனீங்கன்னா அந்த செல்லை என்ன என்டர் பண்ணாலும் இந்த இடத்துல ஃபார்முலா பார் டூல் டிப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஃபுல் ஏரியா அந்த ஒயிட் கலர் ஃபுல் இந்த இடத்துல FXக்கு அப்புறமா இருக்கு இல்லையா, FXன்றது ஃபார்முலா பார் கிடையாது, அது வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன். FXக்கு அடுத்தது இந்த ஒயிட் கலர் ஏரியா ஃபுல்லாக இந்த இடத்துல இருந்து ரைட் ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலா பார் தான். ஸோ இப்போ நம்ம எந்த செல்லில் இருக்கோம், D5ன்ற செல்லில் இருக்கோம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த நேம் பாக்ஸில் போனாலும் தெரிஞ்சுக்கலாம். D5ன்னு சொல்லி டைப் ஆகிருக்கு. ஸோ D5ல இப்போ நான் வந்து நேம் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். N கேபிட்டலில் போட்டிருக்கேன். அப்புறம் கேப்ஸ்லாக் லாக் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் கீபோர்டில் போட்டு கேப்ஸ்லாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி அடுத்தது AME வந்து ஸ்மால் லெட்டரில் வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு வெர்டிகலாக ஒரு லைன் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குன்னா நம்ம இன்னும் என்ட்ரி பண்ணி முடிக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஏதாவது டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் இல்லை பிசியில் உங்கள் டெஸ்க்டாப்பில் போயிட்டு TABன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த செல்லுக்கு இப்படி போகும். இல்லை மறுபடியும் இந்த மாதிரி இப்போ பண்ணுற பாருங்க, இப்போ வந்து மறுபடியும் இந்த பிளிங்க் பண்ண வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ நீங்கள் என்ட்ரு அப்படின்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே உங்கள் கர்சர் வரும்.
ஓகே, மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது டேப் அப்படின்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ நேம் பாக்ஸில் D5 தெரியுது. டேப்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளோட கர்சர் வந்து ஆக்டிவ் செல்லுக்கு வந்து எந்த செல்லு D5ல இருந்து E5 போச்சு. ஸோ நேம் பாக்ஸில் பாருங்கள் E5 இருக்கு. ஸோ அதுக்கு பொதுவாக இப்போ நம்ம பிளிங்க் பண்ண வச்சிருக்கேன். மறுபடியும் நேம் என்ற டைப் பண்ணிட்டு இன்னும் கமாண்ட் என்ட்ரி பண்ணி முடிக்கல. இப்போ ப்ரெஸ் என்டர்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போகுது. ஸோ நம்மளோட ஆக்டிவ் செல் வந்து D5 இருந்தது, இப்போ D6 ஆச்சு. இந்த டிஃபரன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இப்போ தேவையான டேட்டாலாம் நீங்கள் ஃபைல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க, தேவையான டேட்டாலாம் என்ட்ரி பண்ணிட்டீங்க. இந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டாப், ஓகே, இடது பக்கத்தில் மேலே லெஃப்ட் சைடு டாப்பில் ஃபைல்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் போயிட்டு சேவ் ஆஸ்ன்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணும்போது சேவ் ஆஸ்ன்னு கொடுக்கணும். இப்போ ஸ்லேவ்னு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திஸ் பிசி ப்ரௌசர் இதெல்லாம் இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் 1 அப்படின்ற ஃபைல் நேம் அப்படியே சேவ் ஆகும். ஓகே, ஆனால் சேவ் அஸ்ன்றதை கிளிக் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவ் அஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரௌசர்ன்றதை கிளிக் பண்ணுங்க எப்பவுமே. இதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல மெத்தட். ப்ரௌசர்ன்ற கிளிக் பண்ணி இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதை வந்து இந்த இடத்துல பிடிச்சிட்டு நம்ம இங்கே எங்கே நவுத்தி எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு பேன் இதுக்கு பேர். இந்த வெர்டிக்கலாக தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்க்ரோல் பார். இதை பிடிச்சி இந்த ஒரு சின்னதாக ஒரு பார் தெரியுதுல்ல, வெர்டிக்கலாக இருக்கா, இந்த பாரை பிடிச்சிட்டு மேலே நகர்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் நகர்த்தலாம் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் இந்த நெட்ஒர்க்குன்னு சொல்லி தெரியுதுல, இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைட் பேனில் இருக்குது. இது வந்து டயலாக் பாக்ஸ் உள்ளுக்குள்ள நம்மளோட ஃபைல்ஸ் ஃபோல்டர் எல்லாமே தெரியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டலாக ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்குது. இது வந்து நம்ம ஃபைல் ஏரியா இருக்கிற ஃபைல் ஃபோல்டர்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நமக்கு இது மாதிரி ஹரிசாண்டலாக மூவ் பண்ணி என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாமே ரைட் சைட் பேன். ஓகே, ரைட் சைட் பேனில் அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் ஒன்று இருக்குது. ஸோ 2 வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் உள்ள வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது, அப்புறம் கேலரி இருக்குது, அப்புறம் என்னோட ஒன் டிரைவ்னு கிளவுட் லொக்கேஷன் இருக்குது. அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எந்த இடத்துல ஃபைல் சேவ் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட மெத்தட் நான் எப்படி பண்ணுவேன்னா சி டிரைவ், விண்டோஸ் சி டிரைவ் இருக்குல்ல, இதில் நான் சேவ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சி டிரைவில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் ஃபைல் ஃபுல்லாக என்ன ஆயிரும், காணாமல் போயிடும், டெலிட் ஆகிடும், இல்லை ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடும் அப்படின்றாங்க. அது வந்து அதனால் இது எதுக்காக வந்து விண்டோஸ் சின்றதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து கம்ப்யூட்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர் ரிலேட்டட், அதாவது ஒரு காருக்கு வந்து என்ஜின் பார்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டருக்கு தேவையான முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் ரிலேட்டட், ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் போய் நம்ம பண்ணோம்னா கம்ப்யூட்டரை வந்து ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா இதில் போய் ரிப்பேர் பண்ணும்போது வந்து ஓவராக எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ரீலோட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஃபைல் டெலிட் ஆகிடும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டி டிரைவில் இ டிரைவ்னு ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கும்போது அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தா ஓகே, இல்லைனா கிரியேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நான் நியூ வால்யூம் இ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் எனக்கு லொக்கேஷன் தேவைப்படுது. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா இது வந்து டிரைவ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் தி லொக்கேஷன் வேர் த ஃபைல் டு பி சேவ்ட், அதுன்றது டிரைவ். இதை கிளிக் பண்ண உடனே இந்த டிரைவ்ல என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த ரைட் சைடில் வந்துடும். இப்போ அதை எப்படி பார்க்கணும், மேலேயும் வந்து இந்த மாதிரி நகர்த்தி பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஏஎன்ஒய் டேனின்னு ஒன்று ஒரு எல்லோ கலரில் இருக்குல்ல, இது பேர் ஃபோல்டர். ஸோ இப்போ டேனின்ற ஃபோல்டரில் சேவ் பண்ணலாம், இல்லை ஃபேமிலி ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபோல்டர். வேறு ஏதாவது ஃபைல் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இப்போதைக்கு கீழே எதுவும் ஃபைல் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து புக் 1ன்னு சொல்லி ஃபைல் நேம் காமிக்குது இல்லையா. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம இங்கே கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ண வர அடுத்த லெவல் என்னென்ன வரும்னு சொல்லி ஒவ்வொரு வழி என்னென்ன வழியில் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ திஸ் பிசின்னு இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட லேப்டாப். இப்போ என்னோட லேப்டாப் தான். நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஐபேட் யூஸ் பண்ணீங்கன்னா ஐபேட், அந்த மாதிரி அர்த்தம். ஸோ திஸ் பிசின்றது என்னோட லேப்டாப். இப்போ நியூ வால்யூம் இயை கிளிக் பண்ணிருக்கேன், எங்கள் நியூ வால்யூம் இன்னு சொல்லி. ஸோ இந்த ஏரியாவுக்கு பேர் ஃபைல் பாத், ஃபோல்டர் பாத்துன்னு சொல்லி சொல்லலாம், ஃபைல் பாத்துன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இ டிரைவ் விட்டுட்டு டி டிரைவ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மேலே சேஞ்ச் ஆகுது, டி டிரைவ் சொல்லி. ஸோ மறுபடியும் இ டிரைவ் கிளிக் பண்ணுறேன். இங்கே மேலே ஃபைல் பாத்தில் திஸ் பிசி உள்ளே போய் இ டிரைவ் அதுக்குள்ளே போகுது. ஓகே, போயிட்டு நான் இப்போ ஒரு ஃபோல்டர் புதுசாக கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த இடத்துல நியூ ஃபோல்டர்னு ஒன்று பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே ஆல்ரெடி எத்தனை ஃபோல்டர் இருக்குது, டேனி, ஃபேமிலி ஃபினான்ஷியல் பிளான் சொல்லி போட்டு ஒரு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது, 7-8 ஃபோல்டர் இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து ஃபைல் நம்பர் கிளிக் பண்ணோம்னா மை எக்ஸல் ஃபைல்ஸ்,
அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல் நேம் இந்த ஃபோல்டரில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டரை கிளிக் பண்ண உடனே இங்கே நியூ ஃபோல்டர்னு சொல்லி இது மாதிரி ஒன்று புதுசாக மறுபடியும் வருது பாருங்கள். நியூ ஃபோல்டர் ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கு. ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கு. அப்படியே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மாறிடும். இல்லைன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து என்ன ஆகும், இந்த 7-8 லெட்டரையும் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க சில பேர் பண்ணுவாங்க, ஒன்று ஒன்றா ஆர் டெலிட் பண்ணுறேன், இ டெலிட் பண்ணுறேன், டி டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு பேக் ஸ்பேஸ் சொல்லி கொடுத்து டெலிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது டைம் ஆகும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன், மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மை எக்ஸல் ஃபோல்டரையும் டெலிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த மை எக்ஸல்ன்ற ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து எங்கேயுமே இல்லை பார்த்துக்கங்க. இப்போ வெர்டிகலாக மூவ் பண்ணி காமிக்கிறேன். டேனி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு இல்லையா, கடைசியில் வெல்த்ன்ற ஃபோல்டர். ஸோ இந்த நியூ ஃபோல்டர் ஏரியாவில் போயிட்டு கிளிக் பண்ணும்போது வந்து நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் செலக்ட் ஆகிருக்கு. இப்போது நான் இங்கே வெளியில் இந்த ஒயிட் கலர் ஏரியாவில் எங்கேயும் கிளிக் பண்ணக்கூடாது. பண்ணிட்டேன்னா என்னாகும், அந்த ஆர்எஸ் டெலிட் பண்ணணும், அப்புறம் இ டெலிட் பண்ணணும், அப்புறம் டி டெலிட் பண்ணணும், பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணணும், எம் அப்படின்றத கேப்ஸ் லாக்கை பண்ணிவிட்டு எம் அப்படின்றது கேபிட்டல் லெட்டர் வந்துடுச்சு. மறுபடியும் வந்து கேப்ஸ் லாக்கை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணணும், மை. ஓகே, அப்புறம் ஸ்பேஸ், அப்புறம் கேபிட்டல் லெட்டர் போடுறதுக்காக கேப்ஸ் லாக் ப்ரெஸ் பண்ணிட்டேன், எஃப், அப்புறம் கேப்ஸ் லாக் ப்ரெஸ் பண்ணிட்டேன், FOLDER அப்படின்னு போட்டு. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபோல்டர் நேம் இன்னும் கொடுத்து முடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கலரில் கிரே கலரில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு மை ஃபோல்டர் அப்படின்ற ஃபைல் நேம் வந்துடும். இப்போ கிளிக் பண்ணலாமா அந்த கிரேட் ஷேடட் ஏரியா கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிளிங்க் பண்ணது போயிடுச்சு. ஸோ மை ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை ரைட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பழகி பாருங்கள். இப்போது என்ன ஆகுது, ஃபைல் நேம் அப்படின்றத ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா கேப்ஸ் லாக் ப்ரெஸ் பண்ணுறேன், எம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். எம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். ஓகே, மை எக்ஸல் ஃபைல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறேன். EXCEL ஓகே, டேஷ் போட்டு 22 OCT25. நான் என்னோட ஃபைல் ஸ்டைல் வந்து எப்பவுமே வந்து ஒரு டேஷ் போட்டு அந்த டேட்டை வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் என்டர் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபைல் நேம் வந்து மை எக்ஸல் ஃபைல் 1-22 அக்டோபர்ன்றது ஷார்ட்கட் OCT25 போட்டிருக்கேன். சேவஸ் டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுங்க. எக்ஸல் ஒர்க் புக்ன்றது டிஃபால்ட்டாக இங்கே செலக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி தெரியுது. அப்படின்னா அர்த்தம் உள்ளுக்குள்ள நிறையா டீட்டெயில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கன்னு அர்த்தம். இப்போ கிளிக் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகுது, இந்த எக்ஸல் ஃபைல்ன்ற ஒர்க் புக்ன்றது மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கனால இந்த இடத்துல வந்திருக்குது. அது ஓகே, கீழே வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது எக்ஸல் மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸல் அட்வான்ஸாக நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ஒரே ஒரு சிம்பிளாக மட்டும் சொல்லிக்கிறேன். எக்ஸல் மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்னா ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணால் மட்டும்தான் ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகும். மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்னு போட்டால். ஸோ சிம்பிள் ஒர்க் புக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா சிம்பிள் ஒர்க் புக்னு கொடுத்துக்கலாம். இதை பற்றி நீங்கள் நிறையா டீட்டெயில் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கங்க அப்புறமா. ஓகே, இப்போ பாருங்கள் SYLK இது என்னன்னு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. CSV நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. MS DOS, மெஷின், MACINTOSH இந்த மாதிரி டைப் ஃபைல்ஸ்லாம் அது வந்து நிறையா வந்து எக்ஸல் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸல் 97 2300 இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுங்க. PDFன்னு சொல்லி இருக்கு. ஸோ இதில் எக்ஸல் ஒர்க் புக், ஏன்னா நம்ம எக்ஸல் ஒர்க் புக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் எக்ஸல் ஒர்க் புக்கை பற்றி செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. இப்போ ஃபோல்டர் மீது பார்த்து பாருங்கள். திஸ் பிசிக்கு உள்ளே போயிட்டு டிரைவுக்குள்ளே போயிட்டு மை ஃபோல்டருக்குள்ளே உள்ளே போயிட்டு இந்த ஏரியாவில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா மை ஃபோல்டர்ன்றது இப்போ தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஏரியா உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நோ ஐட்டம்ஸ் மேட்ச் யுவர் சர்ச் போட்டு நம்ம சர்ச் பண்ணலாம், பட் சர்ச் பண்ணுற மாதிரி அது காமிச்சு சொல்லுது. இப்போ மை ஃபைல் நேம்ன்றதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டி ஃபைலை ஜஸ்ட் ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணோம், அப்புறம் NANE டைப் பண்ணோம், அப்புறம் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இப்போ ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, ஃபைல் அப்படின்ற இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நேராக இந்த ரைட் சைடு டாப்பில் போயிட்டு இப்படி வந்து இதை க்ளோஸ் பண்ணுவாங்க.
இதை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா எக்ஸல் ஃபுல்லாகவே அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆகிடும். இந்த க்ரீன் கலர் ஏரியா இருக்குல்லையா, அந்த க்ரீன் கலர் பார்டர் இதெல்லாம் வந்து எக்ஸல் அப்ளிகேஷனில் உள்ளது. ஸோ அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ உனக்கு ஃபைல் மட்டும் க்ளோஸ் ஆகணும்னா ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணலாமா? கிளிக் பண்ணியாச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மேலே உள்ள இந்த எக்ஸல் சிம்பிள், அப்புறம் அந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட் எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. இது வந்து எக்ஸல் அப்ளிகேஷன் அர்த்தம். இதில் எந்த ஃபைலுமே ஓப்பனில் இல்லை, கிரே கலரில் ஃபுல்லாக தெரியுது, எந்த ஃபைலும் ஓப்பன் இல்லை. ஸோ ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, இந்த எக்ஸல் அப்ளிகேஷன்லேருந்து டைரெக்டாக ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரீசெண்ட் டேப்னு ஒன்று இருக்குது. அதில் போய் ஃபஸ்ட்டு ரீசெண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இது மாதிரி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணலாமா? ஃபைல், க்ளோஸ். மறுபடியும் ஓப்பன் பண்ணலாமா? ஃபைல், ரீசெண்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் ஃபைல் க்ளோஸ் பண்ணாமல் எக்ஸல் அப்படியே அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் ஆச்சு, அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆச்சு, ஃபைலும் க்ளோஸ் ஆச்சு. இது ஒரு மெத்தட். இப்போ நமக்கு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி டைப் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி இந்த இடத்துல எல்லோ கலரில் ஒரு இது தெரியும் பார்த்தீங்களா, ஃபைல் எக்ஸ்ப்ளோர், இதை கிளிக் பண்ணலாம். ஸோ இது இல்லை அப்படின்னாச்சுன்னா எப்படி பண்ணால், இங்கே போயிட்டு சர்ச் பாரில் போயிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஸ்பேஸ் EXPLORER ஃபுல்லாக டைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி சிம்பிள் வந்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுதான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபைலோட ஃபோல்டரோட பாத் தெரியும். இப்போ ஹோம்னு சொல்லி தான் தெரியுது இல்லையா? ஸோ இங்கே லெஃப்ட் சைடு பேன் ஆல்ரெடி இருக்குது. நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு பேனில் இந்த வெர்டிக்கல் பார் இருக்குது, மேலேயும் கீழேயும் பார்க்கலாம். அதே மாதிரி ஹரிசாண்டலாக ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இந்த மிடில் பேன் இது வந்து லெஃப்ட் சைடு பேன், ரைட் சைடு பேன், மிடில் பேன், 3 பேன் இருக்குது. லெஃப்ட் சைடு பேனில் இந்த இதை மூவ் பண்ணி பார்க்கும்போது வந்து மேலே ஹோம், கேலரி அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்மளோட சி டிரைவ் இருக்குது, டி டிரைவ் இருக்குது, இ டிரைவ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே மிடில் பேனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்மளோட ஃபைல் இந்த இடத்துலையும் இருக்குது. இதையும் கிளிக் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஓப்பன் பண்ணலாம். இதில் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு வெர்டிக்கல் போகிற கிளிக் பண்ணி எங்கே தேடி பண்ணி பார்க்கலாம். பட் இந்த சிஸ்டமேட்டிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ வந்து சிஸ்டமேட்டிக் தெரிஞ்சுக்கிறது பார்த்துங்க. லெஃப்ட் சைடு பேன், மிடில் பேன், ரைட் சைடு பேன். ரைட் சைடு பேன் செலக்ட் ஃபைல் டு ப்ரிவியூன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த நம்மளோட ரீசெண்ட்ன்ற டேப் இங்கே ப்ளூ கலரில் வந்துருக்கு இல்லையா, ஃபேவரேட்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஷேர்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபேவரேட்ஸில் எதுவும் இல்லை, ஷேர்டில் எதுவும் இல்லை, இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ ரீசன்ஸில் கிளிக் பண்ணியாச்சுன்னா இது மாதிரி நம்மளோட ஃபைல் இங்கே ஆல்ரெடி இருக்கும். இதை அப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைலோட ப்ரிவியூ இங்கே வந்துருக்கு பாருங்க. நேம் அப்படின்ற டைப் பண்ணதான் இங்கே தெரியுது உங்களுக்கு. இந்த வெர்டிக்கல் பாரை வந்து இப்போ பெர்சனல்னு ஒரு மேக்ரோ ஃபைல் ஆல்ரெடி வந்து இது ஆட்டோமேட்டிக்காக சில இது ஒர்க் ஆகும். இது வந்து எனக்கு ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் ரீசெண்ட்டு மேலே வந்துச்சு. ஸோ மை எக்ஸல் ஃபைல்ன்றது இங்கே இருக்குது. அதை வந்து இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் ஆஃப் தி ரைட் சைட் பேனில் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பேனில் கீழே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரும் இருக்குது. இதையும் நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஃபைலில் என்ன இருக்குன்னு சும்மா ஒரு ப்ரிவியூ தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஓப்பன் பண்ணாமல் எப்படி பண்ணணும்னா, லெஃப்ட் சைடு பேனில் போயிட்டு சிஸ்டமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஃபைல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்ததுன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிடும் இந்த மிடில் பேனில். இந்த இடத்துல இல்லை அப்படின்னு வச்சுன்னா எப்படின்னு தெரியணும்ல, மேலே இங்கே ஃபைல் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ ஹோம்னு இருக்குது, நம்ம இங்கே போயிட்டு சி டிரைவில் நம்ம ஃபைல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். டி டிரைவில் நம்ம வைக்கல, இ டிரைவில் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ரைட் சைடு ஒரு ஆரோ ஹரிசாண்டலாக இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு தெரியும் அது உள்ள இல்லை என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இது வந்து மறுபடியும் ஹரிசாண்டலாக மாறும். இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இ டிரைவ்ன்றது இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க. இப்போ இ டிரைவ்ன்றத இதில் கீழே பாருங்க, நியூ வால்யூம் இ இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆரோ ரைட் சைடில் இருந்தது இப்போ டவுன் சைடாக இருக்கு. நம்ம பார்த்த டேனி ஃபைல்லாம் இருக்கு இல்லையா, டேனி ஃபோல்டர், ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஃபோல்டர் எல்லாம் எல்லோ கலர் இருக்கு, எல்லாம் ஃபோல்டர். ஸோ இங்கே வந்து ஃபோல்டர் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும், டிரைவ் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ரெண்டாவது லெவல் ஃபோல்டர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து டிரைவ், அப்புறம் ஃபோல்டர், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மை ஃபோல்டர் எங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணும். இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த ரைட் சைடு ஒயிட் கலர் ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு நம்ம எத்தனை ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோமோ எல்லாமே வந்துடும். இப்போ ஃபைல் பார்த்து போய் மேலே போய் பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும். திஸ் பிசி இந்த லேப்டாப்புக்கு உள்ள நியூ வால்யூம் டி டிரைவ்க்குள்ள இதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ள மை ஃபோல்டர் கிளிக் பண்ணியிருக்கோம். நல்லா மை ஃபோல்டர் அதுக்கு வந்துடுச்சு. ஸோ 3 லெவல் போயிருக்கும். இது என்னோட டிவைஸ் நேம், இதனோட டிரைவ் நேம், அப்புறம் இதனோட ஃபோல்டர் நேம். ஓகே, இப்போ இது ஃபைல் இங்கே இருக்குது. இதை போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
அதில் வந்து ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஓப்பன் வித்ன்னு இருக்கு. ஓப்பன் வித் எப்பவும் செலக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து நிறைய அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ணணும். ஸோ ஓப்பன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸல்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா, எக்ஸல் அப்ளிகேஷன் மூலமாக ஓப்பன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேற ஏதாவது அப்ளிகேஷன் மூலமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓப்பன் வித் எக்ஸல் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தா ஃபஸ்ட்டு எக்ஸல் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஒரு மேக்ரோ வந்து ஆல்ரெடி நான் பர்சனல் மேக்ரோன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதனால ஃபைல் இன் யூஸ் personal.xlsd இஸ் லாக்ட் ஃபார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் எக்ஸல் யூசர் அப்படின்றதுனால ஒரு பர்சனல் எக்ஸல் மேக்ரோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ ரீட் ஒன்லின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா அந்த ஃபைலையும் ஓப்பன் முடியாது, அந்த ஃபைல் விசிபிள் கிடையாது. ஓகே, அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபைல் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபைல் மை எக்ஸல் ஃபைல் 22 அக்டோபர் 2025 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம கிரியேட் பண்ண கண்டென்ட் இப்போ வந்துருக்கு. ஸோ அடுத்தது இங்கே நேம் டைப் பண்ணால் PRABHKAR. ஸோ இப்போ இது எந்த செல்லில் நான் டைப் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்கள். E5 நேம் பாக்ஸில் போய் பார்க்கலாம், ஃபார்முலா பார்லையும் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பிளிங்க் ஆகிட்டு நான் இன்னும் என்ட்ரி பண்ணி முடிக்கல. ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைடில் F5க்கு போகும். பார்த்தீங்களா, இப்போ F5 போச்சு. இந்த நேம் பாக்ஸில் பார்த்தா F5 இருக்கிறது. ஃபார்முலா பாரில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ மறுபடியும் E5ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா பிரபாகர் அப்படின்னு சொல்லி கிளிக் ஆகுது. என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறது. எப்படி ஃபைல் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாமா. ஸோ ஓப்பன் எக்ஸல் அப்ளிகேஷன் பார்த்தோம், ஓப்பன் நியூ அண்ட் பிளாங்க் ஒர்க் புக் பார்த்தோம். இல்லைன்னா ஃபைல் எப்படி வந்து டெம்ப்ளேட் மூலமாக ஓப்பன் பண்ணுறதுன்றதை இந்த மாதிரி பார்க்கல, காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. டைப் ரெக்வயர்ட் டேட்டா நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன். சேவ் தி ஃபைலை வந்து புதுசாக வந்து எப்படி சேவ் பண்ணணும், எந்த ட்ரைவில் சேவ் பண்ணணும்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். க்ளோஸ் தி ஃபைல் அண்ட் நாட் அப்ளிகேஷன், ஃபைல் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் எப்படி க்ளோஸ் பண்ணாமல் வைக்கிறது, அப்புறமா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணால் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுன்றது, ரீசெண்ட் டேப்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லைன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.